மேஷ ராசிக்காரர்களே, இந்த வரியை பார்த்த உடனேயே உங்க மனசுக்குள்ள ஒரு பயம், ஒரு சந்தேகம், ஒரு கலக்கம் வந்திருக்கும். எங்கு ஓடி ஓடி ஒளிந்தாலும் ஜனவரி 5ஆம் தேதிக்குள் ஒரு மனிதரால் வரப்போகும் பெரும் ஆபத்து. ஆனால் அந்த வார்த்தை பயமுறுத்துவதற்காக இல்ல, உண்மையிலேயே உங்களை பாதுகாக்க, உங்க வாழ்க்கை பாதையில் வர்ற ஒரு சூழ்நிலையை முன்னரே சொல்லி எச்சரிக்கத்தான் இந்த வீடியோ. ஜனவரி 5ஆம் தேதி வரை நடக்கப் போகும் மாற்றங்கள், யார் அந்த மனிதர், என்னதான் அந்த ஆபத்து, அதிலிருந்து எப்படி தப்பிக்கிறது, இன்னும் முக்கியமா இந்த ஆபத்துக்கு பின்னாலே உங்க வாழ்க்கையில எப்படி ஒரு பெரிய லாபம், உதவி, வேண்டுதல் நிறைவு வரப்போகுது, எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவா தெரியும். மேஷராசிக்காரர்களே, உங்களை தடுக்க முயற்சிக்கிறவர் யார், உங்களை காப்பாற்றப் போகிற சக்தி என்ன, இதை கண்டுபிடிக்க இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் முக்கியமானது. இந்த 2026ஆம் வருஷத்துல ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிளானட்டரி பொசிஷன்லாம் நமக்கு அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா, கிரகங்களுடைய நிலையில மாத கிரகங்கள் எல்லாம் ஒன்னா கூட்டு கிரகமா வந்திருக்கு. சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய், இந்த 4 மாத கிரகங்களும் ஒன்னாவே டிராவல் பண்ணுது. அதுவும் நம்முடைய ராசிக்கு 9ம் 10ஆவதுமான இடங்கள்ல டிராவல் பண்ணுது. இதுல ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, மாதத்தின் முதல் பாதியில குருவுடைய பார்வையில இந்த மாத கிரகங்கள் எல்லாமும் டிராவல் பண்ணும். இதுல இன்னொரு சிறப்பு என்னன்றது நம்ம பார்க்கும்போது, செவ்வாய் இந்த மாதத்துல உச்சம் ஆயிடுவாரு, ஸ்தான பலத்தை அடைஞ்சிருவாரு. அதுவும் 10ஆம் இடத்துல செவ்வாய் உச்சம், நம்முடைய ராசிநாதன் ரொம்ப பவர்ஃபுல்லா ஸ்ட்ராங்கா மாறிடுவாரு. சோ அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பிளஸான விஷயம். மேலும் சனி இந்த மாதத்துல எந்த சேஞ்சஸும் பண்ணல. சனி விரைய சனியா 12ஆம் இடத்துல டிராவல் ஆயிட்டே இருக்காரு. லாபஸ்தானத்துல ராகு, பஞ்சமஸ்தானத்துல கேது, தைரியம், வீரியம், பராக்கிரமஸ்தானத்துல குரு. சோ இந்த மாதிரி தான் இந்த மாதத்துல பிளானட்டரி பொசிஷன் இருக்கு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராசிக்கு 9, 10 இந்த இடங்களை மாத கிரகங்கள் இயக்குது. 9ம் 10ஆவதும் இடத்துல இந்த 4 கிரகமும் ஒன்னாவே டிராவல் பண்ணுது. இப்போ இந்த ஜனவரி மாதம் நமக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத நம்ம கிளியரா பார்க்கலாம். முதல்ல உத்தியோகம், தொழில், இதுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற நம்ம பார்க்கும்போது, 9, 10ஆம் இடத்தை நம்முடைய ராசிநாதன் இயக்குறாரு. மாத கிரகங்கள் எல்லாம் 9, 10ஆம் இடத்துல தான் டிராவல் பண்ண போகுது. 6ஆம் அதிபதி வேலையை குறிக்கக்கூடிய கிரகம் 9, 10ஆம் இடத்துல டிராவல் பண்ண போறாரு. எனவே நீங்க உத்தியோகத்துல இருக்கீங்கன்னா, உத்தியோகம் சார்ந்த வகையில நல்ல உயர்வு இந்த மாதத்துல டெபினெட் இருக்கும். உத்தியோகத்துல சம்பள உயர்வு, பதவி உயர்வு எதிர்பார்க்கிறீங்கன்னா, அந்த ஜனவரி மாதத்துல அந்த சம்பள உயர்வு, பதவி உயர்வை தாராளமா பெற வாய்ப்பு அதிகபட்சமா இருக்கு. உத்தியோகம் சார்ந்த வகையில சுப மாற்றங்களை இந்த மாதத்துல மேற்கொள்வீங்க. உத்தியோகம் சார்ந்த வகையில நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். வெளிநாடு, வெளியூரு, வெளிமாநிலம் என முயற்சி பண்றீங்கன்னா அது சுபமாக இந்த மாதத்துல கிடைக்கும். அந்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். உத்தியோகம் சார்ந்த வகையில நல்ல ஏற்றத்தை இந்த மாதத்துல நிச்சயமா எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ஜாப் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த மாதத்துல 15ஆம் தேதிக்கு பிறகு அந்த மாற்றத்திற்கான முக்கிய முடிவுகளை வைத்துக்கிறது நல்லது. 15ஆம் தேதி வரைக்கும் நகர்த்துங்க. 15ஆம் தேதிக்கு பிறகு ஜாப் சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணலாம். உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு இந்த மாதத்துல நல்ல உத்தியோகம் கிடைக்கும். சோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த மாதம் பாசிட்டிவாவே வருது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஏற்றம். உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்பு கிடைக்கும். உத்தியோகத்தை மாத்தணும்னா 15ஆம் தேதிக்கு பிறகு மாத்தலாம். இதெல்லாம் ஃபேவரபிள். அடுத்து தொழில். இதை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது 7.5 சனியில விரைய சனி நடக்குது. 9ம் 10ஆவதும் இடங்கள் இந்த மாதத்துல ஆக்டிவேட் ஆகுது. அதனால இந்த மாதம் நிறைய பேருக்கு தொழில் சிந்தனை வர வாய்ப்பு இருக்கு. பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி கூட வரும். அந்த மைண்ட் செட்ல நிறைய பேர் டிராவல் பண்ற சூழ்நிலை வரும். சோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் ஸ்டார்ட் பண்ணலாமா, ஸ்டார்ட் பண்ணலாம். 15ஆம் தேதிக்கு பிறகு அந்த முயற்சியை வைக்கிறது நல்லது. இந்த மாதத்துல 15ஆம் தேதிக்கு பிறகு உங்க தொழில் ஆரம்பிக்கலாம். ஆனா ஹை இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசபிள் கிடையாது. லோவா இன்வெஸ்ட் பண்ணி, அதுவும் கடன் வாங்காம முடிஞ்ச அளவுக்கு உங்கள்கிட்ட உள்ள அமௌண்ட்டை வச்சு ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. உழைப்பு அதிகமா கொடுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்மி பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. எந்த அளவுக்கு கம்மியா இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு நீங்க சேஃப். கம்மியா இன்வெஸ்ட் பண்ணி எஃபர்ட் அதிகமா கொடுத்தீங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். 7.5 சனி பாவி ராகுவின் ஆசை தூண்டல் இந்த வருடம் முழுக்கவே ஹை இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசபிள் கிடையாது. சோ லோ இன்வெஸ்ட்மெண்ட், ஹார்ட் எஃபர்ட், நல்ல பலன். ஆல்ரெடி பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த மாதத்துல அற்புதமான வளர்ச்சி இருக்கும். தொழில் இடமாற்றம் நினைக்கிறீங்கன்னா 15ஆம் தேதிக்கு பிறகு பண்ணுங்க. அடுத்து பொருளாதாரம். 2026 ஜனவரி மாதம் பொருளாதார ரீதியா நல்ல தனலாபம் இருக்கும். கையிருப்பு அதிகரிக்கும். பணவரவுல நல்ல ஏற்றம், தனலாபம் அதிகரிக்கும். ஆனா அதே சமயத்துல பண வருவதை போலவே செலவும் இருக்கும். இது மறுக்க முடியாது. ஏன்னா விரைய சனி நடக்குது. 6ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் இணைப்பு
சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். கடன் வாங்கி சுப மாற்றத்திற்கான முயற்சிகளை செய்வீங்க. அது நெகட்டிவ் இல்ல. ஆல்ரெடி கடன் இருக்குன்னா அந்த கடனை கட்ட தொடங்குவீங்க. பழைய கடனை முடிச்சு புதிய கடன் வாங்கும் நிலையும் சிலருக்கு வரும். சோ பொருளாதாரம் பாசிட்டிவ். பணவரவுல தடை தாமதம் இல்லை. கடன் அடைப்பு, புதிய சுப விரய கடன் எல்லாமே நடக்கும். இது மேஷத்துக்கு பாசிட்டிவ். அடுத்து குடும்ப வாழ்க்கை. 2ஆம் இடத்துல 5ஆம் அதிபதி இணைப்பு. குடும்பத்துல மகிழ்ச்சி, ஏற்றம் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த கவலைகள் குறையும். சூழ்நிலை நிம்மதியா மாறும். நீண்ட நாள் இருந்த குழப்பங்கள் விலகும். சுப விசேஷ பேச்சுவார்த்தைகள் குடும்பத்துல வரும். ஆனா குடும்பத்தோட பேசும்போது கவனமா இருக்கணும். 2ஆம் இடத்துல சனி பார்வை, 2ஆம் அதிபதி 6ஆம் அதிபதியோட இணைப்பு. அவசரப்பட்டு வார்த்தை விடாம பாத்துக்கோங்க. நம்ம பேசக்கூடாத வார்த்தை பேசிடாதீங்க. அதை மட்டும் கவனிச்சா மற்றபடி குடும்ப வாழ்க்கை ரொம்ப பாசிட்டிவ். பூர்வீக சொந்தத்தை சந்திப்பது, நீண்ட தூர உறவுகளை பார்க்கிறது மகிழ்ச்சி அதிகரிக்கும். அடுத்து திருமண முயற்சி மற்றும் திருமண வாழ்க்கை. 7ஆம் கூடிய சுக்கிரன் 9ல ராசிநாதனோட இணைப்பு. திருமண முயற்சியில சுப செய்தி. முதல் 14 நாட்கள்ல திருமண முயற்சியில நல்ல செய்திகள் வரும். திருமண முயற்சிகளை ஸ்டார்ட் பண்ணலாம். திருமண வாழ்க்கையிலும் பெரிய நெகட்டிவ் கிடையாது. வாழ்க்கை துணையின் ஆதரவு, மகிழ்ச்சி இருக்கும். கடந்த கால பிரச்சனைகள் சரியாகும். இருந்தாலும் 6ஆம் அதிபதியும் சனி பார்வையும் சேர்ந்து ஒவ்வொரு நேரத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை உருவாக்கும். லைட்டான வாக்குவாதம் வரும். அதை பெருசுப்படுத்தாம இருந்தா போதும். மேஷ ராசிக்காரர்களுக்கு கோபம் சற்று அதிகமா இருக்கும். இந்த மாதம் எல்லோரும் உங்களை ட்ரிக்கர் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க அமைதியா இருந்தா சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். அடுத்து குழந்தை பாக்கியம். 5ல கேது 5ஆம் அதிபதி 9ல இந்த மாதத்துல குழந்தை பாக்கியம் சார்ந்த சுப செய்தி கிடைக்கும். முதல் 14 நாட்கள்ல நல்ல செய்திகள். ஆனா சின்ன சின்ன தடை தாமதங்கள் இருக்கும். பெண்களுக்கு ஹெல்த் கவனம், குறிப்பா இரத்த சோகை போன்றவை வரலாம். கர்ப்பிணிகளான பெண்கள் நியூட்ரிஷன் அதிகரிக்கணும். ஆண்களுக்கு குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக பார்ட்னருக்கு செலவு செய்ய வேண்டிய நிலை வரும். இருந்தாலும் இது பெரிய நெகட்டிவ் இல்லை. பிள்ளைகளால 2025 வந்த மன உளைச்சல் இந்த மாதம் குறையும். பிள்ளைகளால மகிழ்ச்சி, ஆதரவு கிடைக்கும். பிள்ளைகளோட கருத்து போராட்டம் சின்ன சின்னதாக வரும். அனுசரிச்சு போங்க. அடுத்து மாணவர்களுக்கு 9ஆம் பாவகம் ஸ்ட்ராங்கா இருக்கு. கல்வியில நல்ல ஏற்றம். உயர்கல்வி மாணவர்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். ஆனா ராசிநாதன் உச்சமாவது காரணமா எல்லாத்தையும் சமாளிச்சிடுவீங்க. படிப்புல போகஸ், கவனம் இருக்கும். குரு வக்ரமா இருப்பதால கொஞ்சம் ஒரு படபடப்பு இருக்கும். அதை மட்டும் தவிர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதம் நல்ல முன்னேற்றம். அடுத்து பெண்கள். பெண்களுக்கு இந்த மாதம் சுபமான நல்ல மாற்றம் நிச்சயம். நீண்ட நாள் கவலைகள் குறையும். மென்டல் பிரஷர் குறையும். குடும்ப சூழ்நிலை நிம்மதியாகும். பெண்கள் வாங்கணும்னு நினைச்ச பொருள்கள் வாங்குற வாய்ப்பு வரும். தங்க அணிகலன்கள் வாங்கலாம். பெண்களுக்கு இந்த மாதம் பாசிட்டிவ். இல்லத்தரசிகளுக்கு குடும்ப சுமை குறையும். உடல் மனம் ஆனந்தமா இருக்கும். பரவசமா ஒரு மாதிரி பரபரப்பா செல்லும் மாதம். அடுத்து தேக ஆரோக்கியம். ராசிநாதன் உச்சமாவது நல்லது. இருந்தாலும் 6ஆம் அதிபதி இணைப்பு முதல் 15 நாட்களுக்கு ஹெல்த் கவனமாய் இருக்கணும். 16ஆம் தேதிக்கு பிறகு ஹெல்த் ஸ்டெபிள் ஆகும். கால், பாதம், முழங்கை, காலடியில வலி, வெடிப்பு மேலோட்டமா வரும். வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள், செரிமான பிரச்சனை சின்ன அளவுல வரும். தொடைப்பகுதி, தசை பிடிப்பு போன்றவற்றிலும் கவனம். மேஜர் ஹெல்த் பிரச்சனை எதுவும் இல்ல. ஓவராலா ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ராசிநாதன் வலிமையானவர். எதுவும் குற்றமான அமைப்பு இல்ல. சின்ன சின்ன வார்னிங் பாயிண்ட்ல மட்டும் கவனமா இருந்தா போதும். முக்கிய மாற்றம், முக்கிய முடிவுகள் எல்லாம் 16ஆம் தேதிக்கு பிறகு வைக்கணும். அது சூப்பர் பலன் கொடுக்கும். இந்த மாதத்துல சந்திராஷ்டம தினம் 14, 15. இந்த தேதிகளில் புதிய முயற்சிகள், முக்கிய முடிவுகள், ஹெல்த்ல கவனமா இருக்கணும். அப்பட்டமான கவலைகள் வரும். 16ஆம் தேதிக்கு பிறகு நல்ல ஏற்றம் தானா கிடைக்கும். மேஷ ராசிக்காரர்களே, உங்க ராசிக்கு இந்த காலகட்டம் அப்படியே தீ சுடரை மின்னலோட நடக்கிற மாதிரி இருக்கும். நீங்க எங்கு போனாலும், யாரை நம்பினாலும், எதை செய்ய முயற்சித்தாலும் யாரோ ஒருவர் உங்கள் படிகளை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த மனிதர் உங்களோட நெருக்கத்துல இருப்பவராக இருக்கலாம். குடும்பம், வேலை, நண்பர்கள், அல்லது உங்க முன்னாடி நல்லவராக நடிக்கிற ஒருவராகவும் இருக்கலாம். உங்களுக்கு எதிராக ஒரு வார்த்தை பேச முடியாதவர் போல இருந்தாலும் உங்களை பயன்படுத்தி கொள்ள, தடுத்து நிறுத்த, உங்க முயற்சிகளை கீழே இழுத்துவிட ஒரு திட்டத்தோட இருக்கிறார். ஜனவரி 5ஆம் தேதிக்குள் மேஷ ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் ஆபத்து என்ன தெரியுமா? ஒரு தவறான நம்பிக்கை, ஒரு தவறான முடிவு, ஒரு தவறான மனிதர். இந்த மூன்றும் தான் ஆபத்துக்கான மூல காரணங்கள். உங்களை பற்றிய ஒரு தகவலை புழங்கவோ, உங்க மேல் காரணமில்லாமல் குறை சொல்லவோ, உங்க முன்னேற்றத்தை தடுக்கவோ, உங்க மனதை டவுன் ஆக்கவோ யாரோ ஒருவர் காத்திருக்கிறார். அந்த மனிதர் உங்க தன்னம்பிக்கையை இடிக்க முயற்சி செய்யலாம். நீங்க செய்யறது சரியா என்று சந்தேகம் வரும்படி பேசலாம். உங்க நல்ல செயலை கூட தவறாக மாற்றி காட்ட முயற்சி செய்யலாம். ஆனா மேஷ ராசிக்காரர்கள் ஒருத்தரை குறைச்சு கண்டுவிட்டா அப்படியே மேலே எழுந்து நிற்பதுதான். அதனால்தான் இந்த மனிதரின் முயற்சி பயமுறுத்தும், ஆனால் தகர்க்க முடியாதது.
அந்த ஆபத்து வரப்போகும் நேரத்துல உங்களுக்கு ராசி ஆதரவு, தெய்வ ஆதரவு, உங்க உள்ளுணர்வு 3 பேரும் சேர்ந்து வழிகாட்டப் போகுது. அதனால அந்த ஆபத்து உங்களை தொட முடியாது. ஆனால் அது உங்களுக்கு ஒரு பாடமாக மாறும். இதிலேயே மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த ஆபத்து ஒரு முடிவு இல்ல, ஒரு தொடக்கம். அந்த மனிதர் உங்களை தடுக்க முயற்சி செய்கிற நேரத்தில், அதே நேரத்தில் வேறு ஒருவர் உங்களுக்கு உதவி செய்ய வரப்போகிறார். உங்க வாழ்க்கையில் ஒரு புதிய வாய்ப்பு, ஒரு புதிய உறவு, ஒரு புதிய முன்னேற்றம். இது எல்லாம் ஆபத்துக்கு பின் வரும் பலன். ஆபத்தை கவனிக்கணும். மனசை அமைதியா வச்சுக்கணும். யாரு என்ன சொல்றாங்கன்னு கவனமா பார்த்துக்கணும். ஜனவரி 5 வரை மேஷ ராசிக்காரர்கள் லோ புரோஃபைல் இருந்தா நல்லது. ஆனால் 5ஆம் தேதிக்கு பின் நெருப்பு போல, மேகம் கிழித்து வரும் மின்னல் போல உங்க வாழ்க்கை மாறும். உங்க முயற்சிக்கு சரியான ரெகக்னிஷன், உங்க பெயருக்கு ஒரு உயர்வு, உங்க மனசுக்கு ஒரு தைரியம் வந்து சேரும். மேஷ் ராசிக்காரர்களே, இந்த வீடியோவின் நோக்கம் உங்களை பயமுறுத்துவது இல்லை. உங்களை எச்சரிக்கவும் உங்க வாழ்க்கையின் சக்தியை நினைவூட்டவும் தான். ஜனவரி 5ஆம் தேதிக்குள் வரும் இந்த மனிதரால் உங்களுக்கு ஒரு தடங்கல் கிடையாது. ஒரு பாடம் மட்டும் கிடைக்கும். அந்த பாடம் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்கிறது. ஆபத்து ஒரு சோதனை மாதிரி வரும். ஆனா அந்த சோதனையை கடந்து வர்றவர்களுக்கு தான் அடுத்த அடி பாக்கியம் திறக்கும். இந்த காலத்துல யாரை நம்புறீங்கன்னு கவனிங்க. உங்க உள்ளுணர்வை கேளுங்க. நீங்க செய்யும் ஒவ்வொரு முடிவும் ஸ்லோவாவும் ஸ்ட்ராங்காவும் இருங்க. ஜனவரி 5ஆம் தேதிக்கு பின் உங்கள் வாழ்க்கை ஒரு பெரிய மாற்றத்துக்கு ரெடி ஆகுது. இந்த ஆபத்து உங்கள் வெற்றிக்கான கதவை திறக்க வந்த சிக்னல் தான். நன்றி, வணக்கம்.